பேர் இருக்கா. என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ என்னோட ஃப்ரெண்டோட ரெஃபரல் மூலமா தான் அட்வான்ஸ் ப்ரோஜருக்கு வந்தேன். ஸோ இங்க அவங்க கொடுத்த கன்சல்டிங்கா இருக்கட்டும், ஒரு செஷனான ட்ரீட்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே நம்மள வந்து ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சேன். ஆனா எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்கும். ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கோ ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் போகிறோம் அப்படின்னா டெக்னீஷியனை வச்சு பண்ணிடுவாங்களோ இல்ல சர்ஜரி பண்றவங்க பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நான் இந்த டாக்டரை மீட் பண்ணும்போது சர்ஜரின்னு பத்தின எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். அதாவது சர்ஜரின்னு வரும்போது அவர்கிட்ட நான் கிளியரா எல்லாத்தையுமே பேசிட்டேன். ஆல்ரெடி ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்ஜரி பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி இப்போ இந்த சர்ஜரியும் முடிஞ்சு போச்சு. அந்த சர்ஜரி பண்ற அந்த டைம்ல கூட ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா நம்மள வந்து ஃபீல் பண்ண வச்சாங்க. ஸோ நீங்க வந்து ஹேர் ஃபால் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி இந்த அட்வான்ஸ் ப்ரோஜர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். நீங்க வந்து பிஆர்பி பண்ணி செல் பண்ணிக்கலாமா இல்ல ஜிஎஃப்சி பண்ணிக்கலாமா, உங்களோட ஸ்டேஜ் என்ன அப்படிங்கறத முதல்ல கிளியரா அவங்க சொல்லிடுறாங்க. இல்லை உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவங்க பண்ணிக்கலாம். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லல. அட்வான்ஸ் ப்ரோஜர் ஒரு பெஸ்டான ஒரு பிளான். கான்ஃபிடென்ட்டா இங்க வந்து கன்சல்டிங் பண்ணிட்டான் ட்ரீட்மெண்ட் தரவும் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் டு அட்வான்ஸ் ப்ரோஜர் அண்ட் ரோஸ்கன்.